ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்றைக்கி நான் பண்ண டிஷ் தான் வந்து இந்த பட்டர் சிக்கன். ஸோ இது எப்படி பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி, அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்துக்கோங்க. 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் நான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து தயிர். இதுதான் வந்து நம்ம இந்த பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணலாங்கிறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ இதில் மசாலா வந்து பெப்பர் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், சில்லி பவுட்ரு, மல்லித்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் தயிர் வந்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்ன மசாலா எல்லாமே அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. என்னென்ன மசாலா போடணுங்கிறத நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனே நான் கொடுக்குறேன். இது நிறைய பேர் பண்ணிட்டாங்க, பட் எனக்கு வேறு எதுவும் கண்டென்ட் இல்லை அன்றைக்கிறாங்க. இந்த லஞ்சாக பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வீடியோ எடுத்திருந்தேன், அதனால் எடிட் பண்ணி நான் போடுறேன். சப்போஸ் இது யாருக்கும் தெரியலன்னா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக ஆயிலும் விட்டுட்டு இது வந்து நியர்லி ஒரு 1 hour கிட்ட வந்து நல்லா ஊற வச்சுருங்க. வாங்கும்போது கொஞ்சம் போன்லெஸ் பீஸாக வாங்கிக்கோங்க. ஸோ கடையை இது பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா அந்த குழம்பு ரெடி பண்ணிடணும். பட்டர் வந்து 1 cube ஆஃப் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒன்று 2 போட்டால் போதும். ஏன்னா இங்கே வந்து வெறும் 3 பேர் தான் பண்ணுறோம், அதனால் இந்த இது போட்டிருங்க. சப்போஸ் நிறைய பேர் இருந்தால் நீங்கள் எவ்வளோ போடணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து அது எடுத்து வெங்காயமும் தக்காளியும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து காஷ்மீரி சில்லி போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காஷ்மீரி சில்லி இப்படி இல்லாதவங்க பவுடர் இருந்துச்சுன்னா பவுடரும் வந்து இந்த பட்டரோட போட்டுக்கோங்க. நல்ல ரெட் கலரில் சூப்பராக வரும். காஷ்மீர் சில்லி போடுறது அதுக்கு தான், அந்த கலர் கொடுக்கறதுக்காக தான் இந்த காஷ்மீரி சில்லி போடுறேன். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா வெங்காயத்தை நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌன் ஆகக்கூடாது. என்ன ரீசன்னா நம்ம இதை வந்து இப்போ ஆற வச்சு அரைக்க தான் போகிறோம். அதனால் அந்த பட்டரோட நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து வதக்கினா மட்டும் போதும். ஸோ நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஒரு மாதிரி லைட்டாக அந்த பெப்பர் மாதிரி வரணும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம தக்காளி போட்டுடலாம். ஸோ வதங்கிடுச்சு, நம்ம இப்போ தக்காளியை போட்டுடலாம். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம எல்லாமே அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப வதக்கிடவும் வேண்டாம். அது லைட்டாக வந்து நம்மளுக்கு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கினா கூட நீங்கள் போதும். ஸோ அதோடு சேர்ந்து கேஷ்யூ நட்ஸும் நம்ம போட்டுக்கலாம். முந்திரியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை அரைச்சிருங்க. இப்போ நம்ம வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து பெரிய கியூப் ஆஃப் பட்டர் நான் எடுத்திருக்கேன். அதுவும் லைட்டாக வந்து எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் வந்து நான் கிட்டத்தட்ட 2 hours கிட்ட மேரினேட் பண்ணிடுறேன். ஸோ அந்த சிக்கன் எடுத்து இப்போ 1 by 1 நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நான் இப்போ இங்கே என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா, நான் வந்து போன்லெஸ் பீஸாக வாங்கியிருக்கணும் பட்டர் சிக்கனுக்கு. நான் போன்லெஸ் பீஸாக வாங்காமல் இந்த மாதிரி போன் வச்சு நான் வாங்கிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்கள் போன்லெஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் 10 minutesலேயே வந்து நல்லா 2 சைடுமே சூப்பராக வெந்துடும். அதே மாதிரி பட்டர் சிக்கனுக்கு போன்லெஸ் பீஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து அந்த போன்லெஸ்ஸை வச்சு நான் வந்து லெமன் சிக்கன் பண்ணிட்டேன். ஸோ அந்த லெமன் சிக்கன் வீடியோவும் என்னோடய சேனலில் இருக்குது. நான் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஃபுல்லாக போன் வச்சதுனால எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட 20 to 30 minutes கிட்ட ஆச்சு நல்லாவே வேகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடணும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் அந்த சிக்கன் 65 என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரியாவது நம்மளுக்கு வந்து கலர் வரணும். கலர் வர வரைக்கும் நம்ம இதை நல்லாவே ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தான் வந்து நம்ம வந்து கிரேவியில் நம்ம போடணும். நம்ம ஏற்கனவே அதை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடணும். ஸோ இது ஓரளவு வந்து இப்போது வெந்துருச்சு. ஸோ ரெடி ஆயிடுச்சு கைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதே பேனில் என்ன பண்ணுங்கள், இன்னொரு 1 cube ஆஃப் பட்டர் போட்டுக்கோங்க.
பட்டர் போட்டுட்டு ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதிலே வந்து ஒரு சில மசாலாஸ் போட்டுடலாம். என்ன மசாலா போடணுங்கிறதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை போட்டோன்னே நம்ம வந்து சில்லி பவுடர் இருக்குல்ல, சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அதோட வந்து லைட்டாக பெப்பரும் அதோட லைட்டாக மஞ்சத்தூளும் நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்குல்ல, நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மசாலாவோடு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் அதை பண்ணிடலாம். ஸோ அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் நான் வந்து கரெக்டாக 1.5 டம்ளர் கிட்ட நான் தண்ணி ஊற்றிருந்தேன். ஏன்னா 3 பேர் இருக்கிறனால எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் 1.5 டம்ளர் கிட்ட நான் தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்ருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் லைட்டாக நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போனதே நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். ஸோ ஒரு மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம்னா, நம்ம சிக்கன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதான் எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். அடி பேஸ்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது. தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த பேஸ்ட் இல்லாமல் நல்லா கிரேவி மாதிரி சூப்பராக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, சிக்கன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி சிக்கனை போட்டுட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிங்கனாலே போதும். நல்லாவே வந்து குக் ஆயிரும், சிக்கனும் குக் ஆயிரும். அரோமா அந்த ஃப்ளேவரும் வந்து சிக்கனில் நல்லா இறங்கிடும். ஸோ சாப்பிட சூப்பராக இருக்கும். அதான் நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. போன்லெஸ் வாங்குங்க. போன்லெஸ் வாங்கினா இந்த பட்டர் சிக்கன் வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம கடையில் பண்ணுற மாதிரியே வந்து அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இங்கே நான் வந்து போனோட வாங்கினதுல கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து என்ன பண்ணோம்னா க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து சீசனிங் பண்ணணுன்னா இந்த கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, கஸ்தூரி மேத்தி வச்சு நீங்கள் சீசனிங் பண்ணலாம். அப்படி இல்லைனா கரம் மசாலா வச்சும் நீங்கள் வந்து சீசனிங் பண்ணி சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது க்ரீம் இருந்தாலும் நீங்கள் க்ரீம் போட்டுக்கோங்க. அப்படி க்ரீம் இல்லாத டைமில் என்ன பண்ணலான்னா, கேஷ்யூ நட் இருக்குல்ல, கேஷ்யூ நட்டை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அதுவே க்ரீம் மாதிரி வரும். அதையும் நீங்கள் வந்து க்ரீமாக நீங்கள் இது பண்ணலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து நான் சொன்ன அந்த காஷ்மீரி சில்லி அது எல்லாமே நம்ம எடுத்து போட்டுடலாம். போட்டாச்சு. அந்த காஷ்மீரி சில்லி போட்டோடனே நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு வந்து அந்த பட்டர் சிக்கன் ஸ்மெல்லு பக்காவாக வந்துடும். ஸோ லாஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபேடிங் லைட்டாக பட்டர் மட்டும் போட்டு இது பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி வந்து அரோமா வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து க்ரீம் எடுத்து நான் போட்டுக்கிறேன். க்ரீம் இல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி கேஷ்யூ நட்டை லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க ஐஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்பு தான். கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆகும் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸுக்கு ஒரு ஹோட்டல் ரிவ்யூ வீடியோஸுக்கு என்னோடய சேனலை நான் ஷைகோல் பார்வையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். see you on next video. Bye.